ஹலோ ரம்யா, நான் இசை பேசுறேன் ரம்யா. ரம்யா கொஞ்சம் யோசிங்க ரம்யா. இப்ப கூட நீங்க உண்மைய சொல்லலன்னா கடைசி வரைக்கும் உங்க மனசுல குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். உங்களால, நீங்க சொன்ன பொய்யால விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் ஆக போதுங்க. பொய் சொல்லி ஏமாத்தி நம்ப வச்சு உங்க ஃப்ரெண்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதனால ஒரு குடும்பமும் ஒண்ணுமே தெரியாத ஒரு அம்மாவும் எதுக்காக ஏமாறணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரம்யா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டீங்க. ஸ்ரீஜாவோட தப்புக்கு துணையா நின்னுட்டீங்க. தப்பு பண்றதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஆனா அதோட விளைவு காலத்துக்கும் உங்களுக்கு உறுத்தலா இருந்து உங்களை தண்டிக்கும். ஆனா நீங்க மட்டும் அந்த தப்ப உணர்ந்து உடனே சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சிரும். நீங்க மனசு வச்சா இப்ப கூட உங்க தப்ப நீங்க சரி பண்ண முடியும். உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை முழுக்க உங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன இசை, எவ்ளோ பாடுபட்ட, எவ்ளோ பேசுன, ஆனா உன்னால நிரூபிக்க முடியல பாத்தியா? நீ இவ்ளோ போராடி என்ன தோக்கடிக்க முயற்சி பண்றத நான் மறக்கவே மாட்டேன். நாளைக்கு காலையில எனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம். விஷால் என் கழுத்துல தாலியை கட்டின அடுத்த செகண்டே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துவேன். போயிட்டு திரும்பி வர முடியாம நிரந்தரமா துரத்திடுவேன். அப்புறம் அது மட்டும் இல்ல, உன் பாசக்கார தங்கச்சி ராகவ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வருவால, அவளை மட்டும் நான் சந்தோஷமா வாழ விடுவேன்னு நினைக்காத. அவளை பைத்தியம் பிடிக்க வச்சு அவளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிப்பேன். நான் சொன்னதை செய்யல, என் பேரு ஸ்ரீஜா இல்ல. என்னது? ஓ, உன் பேரு ஸ்ரீஜா இல்லையா? அப்போ உன் பேரு வேணா சரோஜாவா மாத்திக்கிறியா? இல்ல இல்ல, கோச்சுக்காத. பிடிக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் இன்னைக்கு நைட் ஃபுல்லா டைம் எடுத்துக்கோ. உனக்கு என்ன பேர் வேணுமோ மாத்தி வச்சுக்கோ. நாளைக்கே மாத்திக்கலாம். அப்பப்பா, எவ்ளோ அசிங்கப்பட்டாலும் அசரவே மாட்டேங்கிற. ஏய், தப்பு பண்ண நீயே அசராம இருக்கும்போது நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அமைதியா இருக்காத. இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இரு, நான் வரேன். எனக்கும் விஷாலுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல இசை வாயால நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். விஷால் கல்யாணத்துல எக்காரணத்துக்கு கொண்டு அந்த மணமேடையில உட்கார மாட்டேன். அந்த எண்ணம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி உங்க மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் நம்புறேன். இசை, சத்தியம் பண்ணு. உன் பாசக்கார தங்கச்சி ராகவ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வருவால, அவளை மட்டும் நான் சந்தோஷமா வாழ விடுவேன்னு நினைக்காத. அத்தை, இந்த 2 ஜோடிக்கும் என்ன நிலங்க நீங்க வச்சு விடுங்க. சரி சுபத்ரா, இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆயிடும். ஆனா கடைசி வரைக்கும் ஸ்ரீஜா கெட்டவன்னு என்னால நிரூபிக்கவே முடியலையே. அத்தை எவ்ளோ நல்லவங்க. ஆனா அவங்கள ஏமாத்தி, விஷால ஏமாத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீஜா இந்த மேடையில உட்கார போறா. இப்ப வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியலையே.
பாவம் இசை, நீ உன்னை பார்த்தாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாண பொண்ணுக்கு என்ன நலுங்கு வைக்கிறத என் கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, எல்லாம் கூடிதான் வந்துச்சு. நீதான் மருமகளாவே ஆக வேண்டியது. ஆனா கடைசி நேரத்துல கடவுள் ஸ்ரீஜா மன பொண்ணு உட்கார வச்சுட்டாரு பாத்தியா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நாடுனால உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விட்டுருவனா? இந்த சிந்தாமணி பண்றது வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா நிஜத்துல நான் வேற மாதிரி. என்ன இசை, ஸ்ரீஜாக்கு விஷாலுக்கும் என்ன நலங்கு நடக்கிறத பார்த்தா உனக்கு அழுகிய ஆத்திரமும் வருதா?